எனக்கு எதுக்குமா நன்றிலாம் சொல்றீங்கம்மா? ஐயாவோட நல்லதுக்காக தான் இப்படி பண்ண சொன்னீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா ஒண்ணுமா, நீங்க சொன்னதால தான் நான் 3 சுமங்கலியை வச்சு பூஜை பண்ணலான்னு சொன்னேன். ஆனா அப்படிலாம் பண்ணா கண்ட விலகாதும்மா. கண்டிப்பா ஐயாவோட பொண்ணு வந்து செஞ்சாதான் இந்த பூஜை பலிக்கும். வேற யாரு பண்ணாலும் அதுக்கான பலன் இருக்காது, பாத்துக்கோங்க. நான் எப்படியாவது வர வச்சிருவேங்க ஐயா. சரிம்மா, நான் வரேன். ம். மாயா, என்ன மாயா இது? அப்ப நீதான் ஜோசியர் கிட்ட சுமங்கலி பொண்ணுங்களை வச்சு பூஜை செய்ய சொன்னியா? ஆமா பெரியம்மா, பூஜைக்கு பெரியப்பா சம்மதிக்கணும்னு தான் நான் இப்படி சொன்னேன். ஆனா தனா வந்தாகணும்னு ஜோசியர் சொல்லிட்டு போறாரே. தனா வரக்கூடாதுன்னு அவர் சொல்லிருக்காரு. அப்புறம் எப்படி மாயா இந்த பூஜையை பண்ண முடியும்? பெரியம்மா கவலைப்படாதீங்க, தனாவை வச்சுதான் நாம இந்த பூஜையை பண்ணணும். நான் எப்படியாவது அவளை வர வச்சிடுறேன். அவ வந்தா இவர் பூஜையை பண்ண விட மாட்டாரு மாயா. அதுக்கு தான் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் பெரியம்மா. நீங்க கவலைப்படாதீங்க, தனாவை வச்சுதான் இந்த பூஜையை நம்ம பெரியப்பாவுக்காக செய்ய போறோம். எனக்கு பயமா இருக்கு மாயா. இது அவரோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஏதாவது விபரீதம் ஆயிடுச்சுன்னா? அதான் நான் சொல்றேன்ல பெரியம்மா, அதெல்லாம் எதுவும் ஆகாது, நீங்க பயப்படாதீங்க. நான் தனாவை கூட்டிட்டு வந்து இந்த பூஜையை பண்ண வைக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க. புவனேஸ்வரி மிரட்டினதுனால பெரியம்மா தான் ரொம்ப பயத்திலையும் வருத்தத்திலையும் இருக்காங்க. ஏமாயா, அதையும் பெரியம்மா கிட்ட சொன்ன? பெரியப்பா உயிருக்கு ஆபத்து வர மாதிரி பெரியம்மாவுக்கு கனவு வந்திருக்கு, அதான் சொன்னேன். ஐயோ, அம்மா ரொம்ப பயந்துருப்பாங்களே. ஆமா, பெரியப்பா வேற கையில கட்டியிருந்த கயிறை கழட்டிட்டாருல்ல, அது அவங்களுக்கு இன்னும் பயமா இருக்கு போல. அதனாலதான் ஜோசியரை வர வச்சு பெரியப்பாவோட ஜாதகத்தை பார்க்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பெரியப்பாவுக்கு இப்ப கொஞ்சம் டைம் சரியில்லையா, கண்டக சனி நடக்குதாம். அதனால உயிருக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாரு. ஐயோ, பரிகாரம் ஏதாவது பண்ண முடியுமா? பெரியப்பாவுக்கு ஆயுஷ்மான் பூஜை பண்ணா அவருக்கு இருக்கிற கண்டம் போய் ஆயுசு நீடிச்சிருக்கும்னு சொன்னாங்க. அப்போ அந்த பூஜையை உடனே பண்ண வேண்டியதானே? இப்ப வந்திருக்கிற பிரச்சனையே அதனாலதான். என்ன சொல்ற? அந்த ஆயுஷ்மான் பூஜைய ஒரு அப்பா அம்மாவோட சேர்ந்து அவங்க பசங்க தான் பண்ணணுமா. விச் மீன்ஸ் தனா தான் பெரியப்பாவுக்காக இந்த பூஜை பண்ணணும். நானா? ஆமா, ஜோசியர் இப்படி சொன்ன உடனே வீட்ல ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வழக்கம் போல அத்தா அதெல்லாம் முடியாதுன்னு பழைய கதையெல்லாம் சொல்லி பெரியப்பா கோபத்தை இன்னும் தூண்டி விட்டுட்டாங்க. பெரியப்பாவும் தனா இங்க வந்து அந்த பூஜைலாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் மாயா? ஏன் அவர் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு? உன்னையும் அவர் பொண்ணு இல்லைன்னு சொல்றாரு. பெத்த பொண்ணு என்னையும் விலக்கி வைக்கிறாரு. அவருக்காக என்ன வேணாலும் நான் செய்வேன். ஆனா அவரே வேண்டான்னு சொல்றாரு. நான் என்னதான் பண்ண முடியும்? தனா, அழாத. சீக்கிரம் மாமா மனசு மாறும். இப்ப இந்த பூஜையை எப்படி பண்ண போறீங்க? கண்டிப்பா பண்ணிதானே ஆகணும். ஆமா, பண்ணிதான் ஆகணும். அதுவும் இத தனா தான் பண்ண போறா. தனாவா? தனா தான் பண்ணக்கூடாதுன்னு மாமா சொல்லிட்டார்ல, அப்புறம் எப்படி பண்ண முடியும்? இல்ல, அவரு கோவத்துல சொல்றாரு. ஆனா அவர் உயிருக்கு எதுவும் ஆக கூடாதுல்ல. சோ தனா தான் அந்த வீட்டுக்கு வந்து பெரியப்பாவுக்காக எல்லா சடங்கும் பண்ண போறா. நான் எப்படி அந்த வீட்டுக்குள்ள வர முடியும்? கண்டிப்பா என்ன உள்ள விட மாட்டாங்க. நீ எப்படி நான் பண்ண முடியும்னு நினைக்கிற? முடியும்னு நினைச்சா எதையும் செஞ்சு முடிக்க முடியும். நம்பிக்கை இருந்தா போதும். கண்டிப்பா நான் உன்னை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். நீ தான் பெரியப்பாவுக்காக எல்லாத்தையும் செய்ய போற. அப்ப ஆல்ரெடி ஏதோ பிளான் பண்ணிட்டேல்ல? இப்போதைக்கு 3 சுமங்கலிய வச்சு இந்த பூஜையை பண்ணலான்னு ஜோசியர் மூலமா பெரியப்பா கிட்ட சும்மா சொல்லி பூஜை பண்றதுக்கு சம்மதம் வாங்கியாச்சு. ஆனா தனாவை எப்படி கூட்டிட்டு போய் எல்லா சடங்கையும் பண்ண வைக்க போறேன்னு நான் இன்னும் யோசிக்கல. நீ ஏதோ சொல்ற, என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா
அப்பாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அதுக்காக நீ என்ன சொன்னாலும் நான் பண்றேன். ஆம், என்ன பிளான் முதல்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு நான் சொல்றேன். நீங்க ரெடியா இருங்க. வரேன். கதிர், சார் நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. இன்னையோட அந்த கார்த்திக் ஜாமீன் முடியுது. அவனுக்கு எதிராக எல்லா எவிடன்ஸும் இருக்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு அவனை அரெஸ்ட் பண்ணா அடுத்த 2 நாளைக்கு அவனால ஜாமீனே வாங்க முடியாது. திங்கக்கிழமை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுவான். ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? இல்லை சார், பொதுவாக போலீஸ்னா பணக்காரங்க பக்கமோ இல்லை பவர் இருக்கிறவங்க பக்கமோ தான் நிற்பாங்கன்னு நினச்சேன். சில பேர் அப்படியும் இருக்காங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லாமல் நியாயத்து பக்கம் நிற்கிறீங்க. உங்களை மாதிரி நல்ல போலீஸும் இருக்காங்க. நான் என் கடமை தானே கதிர் செய்கிறேன். இத்தனை வருஷம் சர்வீஸில் நான் நேர்மையாக தான் இருந்திருக்கேன். தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும்னு தான் நான் எப்பவும் நினைப்பேன். அந்த ராஸ்கல் உங்க ஒய்ஃபை கிட்னாப் பண்ணி தாலி கட்ட பார்த்துருக்கான். அவன்லாம் ஜெயிலுக்குள்ள தான் இருக்கணும் கதிர். கதிர், சார். நீங்க இங்கே இருங்க. வாங்கய்யா. உள்ள போய் நல்லா தேடுங்க. சரிங்க சார். அந்த ரூம்ல பாருங்க. இந்த ரூம்ல பாருயா. சார் உள்ள இருக்காரு சார். உள்ள இருக்கானா? ஆமா சார். சார் நீங்க இங்க என்ன சார்? சும்மா உன்னை நல்லா விசாரிக்க வந்தோம். ரொம்ப ஜாலியா இருக்க போல. இன்னையோட ஜாலியெல்லாம் முடிஞ்சுது. கிளம்பலாமா? எங்க சார்? ஏன் சொன்னாதான் வருவியா? சார் சொல்லுங்க சார். டேய் வாடா. சொல்லிட்டே இருக்கேன். என்ன சார் மேல எல்லாம் கை வைக்கிறீங்க? டேய் வாடானா வாடா. சார் மேல இருந்து கை எடுங்க சார். வரேன். டேய் என்னடா எடுத்து பேசுற? வாடா. ஏய் வாண்டா. வாடா. சார் விடுங்க சார். வாடா. சார் வாடா. கை எடுங்க சார். ஸ்டேஷனுக்கு வா சொல்றேன். விடுங்க சார். அங்க வா. அத்தை வா வா. அப்பா சார் வாடா. என்ன விடுங்க சார். சார் 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 நிறுத்துங்க சார். நிறுத்துங்க சார். என்ன சார் பண்றீங்க? அவனை விடுங்க சார். இன்ஸ்பெக்டர், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவனை ரூம்ல பூந்து எடுத்துட்டு வரீங்க. என்னோட இவன் ஜாமீன் முடியுது. நான் எப்படி இவனை நீங்களே ஸ்டேஷனுக்கு கொண்டாந்து விட்டுருக்கணும். இவன் எங்கேயும் தப்பிச்சு ஓடிடக்கூடாது பாருங்க. அதான் நானே வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறேன். அதுக்கு இப்படித்தான் வீடு ஏறி வருவீங்களா? அதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? குற்றவாளி அரெஸ்ட் பண்ற எல்லா ரைட்ஸ் எனக்கு இருக்கு. இவனை கோர்ட்ல ஒப்படைக்கிறேன். எதுவா இருந்தாலும் அங்க வந்து பேசிக்கங்க. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், ரொம்ப தப்பு பண்றீங்க. ஏன் வீடு ஏறி வந்து ஏன் வீட்டு பையனை கூட்டிட்டு போறீங்க? உங்க மேல நான் கேஸ் போட வேண்டியது இருக்கு. நான் ஒன்னும் கூட்டிட்டு போல, அரெஸ்ட் பண்ணிட்டு போறேன். அடுத்தவன் பொண்டாட்டிக்கு தாலி கட்ட பார்த்தவனா மாலை மரியாதையோட கூட்டு போவாங்களா? பையனை சரியா வளர்க்காம என் மேலே கேஸ் போடுன்னு சொல்றீங்க. நீங்க எது பேசுறதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசிக்கங்க. ஏய் வாடா. சார் வா. சார் வாடா. சார் சார் கார்த்திக், என்ன கூட்டிட்டு போக வேண்டாம்னு சொல்லுங்க. சார். தம்பி கார்த்திக, என்னடா முதல் நாள் ஸ்கூலுக்கு போகிற குழந்தை மாதிரி போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிற? உனக்கு வேற சாய்ஸே இல்லை. வெக்கேஷன்லாம் முடிஞ்சது. இனிமே போய் கம்பி என்ன வேண்டிதான். டேய் நீ எதுக்குடா இங்க வந்த? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்ல, எல்லாம் சரியாக நடக்குதான்னு பார்க்க வேண்டாமா? நம்ம ஊரில் நல்ல போலீஸும் இருக்காங்க. அதனால தான் எல்லாம் சரியாக நடக்குது. இன்ஸ்பெக்டர், கார்த்திகை விட்டுருங்க. நான் வக்கீல் கிட்ட ஜாமீன் எடுக்க சொல்றேன். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. இவனுக்கு ஜாமீன் டைம் முடிஞ்சது. நாங்க ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் தான் ஆகணும். நான் கூட்டிட்டு போறேன். நீங்க லீகலா என்ன பண்ணுமோ பண்ணுங்க. வாடா. சார் சார் நான் வரேன் சார். நான் ஒரே ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க. நான் என் அத்தை கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ். சார், எங்கேயும் ஓடிட மாட்டோம். அனுப்புங்க. சரி பேசிட்டு உடனே வா. கார்த்திக், ஜாமீன் முடிய போறத மறந்துட்டேன்.
இல்லனா இங்க இருந்து உன்னை எங்கேயாவது அனுப்பி வச்சிருப்பேன். டேய் நீ பயப்படாம போடா. நான் வக்கீல் கிட்ட பேசி ஜாமீன் வாங்க சொல்றேன். அத்தை, நான் ஜெயிலுக்கு போனாலும் வருத்தப்பட மாட்டேன். ஆனா நான் திரும்ப வரும்போது என்னையும் அப்பாவையும் அடிச்ச அந்த ரகுராம் உயிரோட இருக்கக்கூடாது. அந்த கதிரும் தனாவும் சந்தோஷமா வாழக்கூடாது. புரியுதுடா. நீ பயப்படாம போ. உன்னை வெளியே எடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் நான் பண்றேன். அப்ப அந்த ரகுராம் அதுவும் நடக்கும். நான் வரேன். வண்டியில ஏறு. அவ்வளவு சொல்லியும் நீ கேஸ வாபஸ் வாங்கலல்ல? அது எப்படி வாங்குவேன்? அவன் செஞ்ச தப்புக்கு 10 வருஷம் உள்ள இருக்கணும். அப்போதான் தனாவுக்கு மட்டும் இல்ல, வெளியே இருக்கிற நிறைய பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். பையன் ஜெயிலுக்கு போறானேன்னு கவலைப்படாதீங்க. உங்க 2 பேரையும் சீக்கிரமா பின்னாடி அனுப்பிச்சிருங்க. வரேன். இவெல்லாம் நம்மளை பார்த்து சவால் விடுற அளவுக்கு ஆயிடுச்சுல்ல. இவனுக்கு ஒரு முடிவு கட்டணும். இவனை விடுங்க. கார்த்திகை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்கல்ல, நம்ம கஷ்டப்படுற மாதிரியே அந்த குடும்பமும் கஷ்டப்படும். ரகுராம் குடும்பத்திலிருந்து ஒரு உயிர் போகணும். ஆமா. லிங்கம் தான். ஹலோ லிங்கம், சொல்லுங்க. அப்படியா? என்னைக்கு? சரி, நாங்க பாத்துக்கிறோம். போனா விஷயம் தெரியுமா? அந்த ரகுராம் வீட்டுல இன்னைக்கு பூஜை நடக்க போகுதாம். பூஜையா? அந்த ரகுராமுக்கு ஏதோ கண்டக சனி நடக்குதாம். அதனால அவன் ஆயுள் நல்லா இருக்கணும்னு ஜோசியர் ஆயுஷ்மான் பூஜை செய்ய சொல்லியிருக்காராம். அதான் இன்னைக்கு பூஜை பண்ண போறாங்க. ஓ, ரகுராம் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு பூஜை பண்றாங்களா? அந்த குடும்பத்துல யார் உயிர் எடுக்கலான்னு யோசிச்சேன். அந்த ரகுராமுக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்றாங்கல்ல, அப்போ அவனையே அனுப்பி வச்சிருவோம். சரியா சொன்னம்மா. அவனாலதான் நமக்கு இவ்வளவு கஷ்டமும். அவன் சாகணும். அவங்க என்ன பூஜை பண்ணாலும் ரகுராம் உயிர் போறத எந்த பூஜையாலையும் தடுக்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் இருங்கோ. நம்ம பொண்ணு டியூஷன் போகணும். அவளை சத்த இறக்கி விட்டுட்டு போறேலா? நானே ரகுராமையா வீட்டுக்கு ஆயுஷ்மான் பூஜை பண்ண போயிட்டு இருக்கேன். நான் நேரத்துக்கு போகணுமா? நீ பஸ்ல கொண்டு போய் விட்டுடுமா? அப்பா, பஸ்ல போனா டைம் ஆகும்பா. ஏன்னா போற வழி தானே, சத்த விட்டுட்டு போங்களேன். எங்கேயாவது அவசரமா போறச்சதான் 1008 வேலை சொல்லுவீங்க. சரி வாமா, வா வா. சரி, போயிட்டு வா. பாய் பாய். ஐயோ, என்னாச்சு தெரியலையே. இவளுக்கு என்னப்பா ஆச்சு? காக்கா வலிப்பு வந்துருச்சுமா. ஐயோ, இங்க வேற யாரையும் காணுமே. கையில இரும்பு கம்பி கொடுத்தா சரியாயிடும். பாத்துப்பா, பாத்து எந்திரி. எந்திரிப்பா. ஒண்ணு இல்லப்பா, கவலைப்படாத, சரியாயிடும். பயப்படாத. என்ன, பார்த்து மெதுவா போ. ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க வரலன்னா என் உயிரை போயிருக்கும். அதெல்லாம் கடவுள் கையில இருக்கு தம்பி. உங்க ஆயுசு கெட்டி பழச்சிட்டீங்க. சரி, பார்த்து போங்க. ஐயா, என்ன தம்பி? என்னால நிக்கவே முடியல. ரொம்ப டயர்டா இருக்கீங்கய்யா.
அதான் என் வீடு. என்ன கொஞ்சம் என் வீட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டுறீங்களா? சரி வாங்க வாங்க வாமா வாங்க அங்கிள். பார்த்து என்னப்பா வெறிச்சோடி இருக்கு? வீட்டில் யாரையும் காணோம்? இவ்வளோ ஈஸியா வந்து மாட்டிக்கிட்டியே. அப்போ நிஜமா உனக்கு காக்கா வலிப்பு இல்லையா? உன்னை வீட்டுக்குள்ள கொண்டு வரத்தான் வலிப்பு வந்த மாதிரி நடிச்சேன். மாட்டிக்கிட்டியா? யார் நீங்கெல்லாம்? உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்குமா என்ன இங்க வர வச்சீங்க? என் பொண்ணை வேற டியூஷனுக்கு விட்டுட்டு வரணுமா? எங்களை போக விடுங்கம்மா. போலாம் ஜோசியரே. அதுக்கு முன்னாடி உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே. பெருசா ஒண்ணு இல்ல ஜோசியரே. டேய், இன்னைக்கு ரகுராம் வீட்டுல அவர் உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு ஆயுஷ்மான் பூஜை பண்ண போறீங்கல்ல? நல்ல விஷயம், சிறப்பா பண்ணுங்க. ஆனா போகும்போது உங்க கூட இவனும் வருவான். ஐயா, யார் இவரு? என்ன பண்ண போறீங்க? ஏன் ஜோசியரே இத்தனை கேள்வி கேக்குறீங்க? அவன் எதுக்கு வர்றான், என்ன பண்ண போறான், இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொல்றத மட்டும் நீங்க செஞ்சா போதும். நீங்க ஏதோ பெரிய தப்பு பண்ண பாக்குறேன். அந்த குடும்பத்தை ஏதோ செய்ய பாக்குறேன். அதுக்கு நான் துணை போக மாட்டேன். வாமா போலாம். சரி. இத பாருங்க, உங்களுக்கு அந்த குடும்பத்தோட பிரச்சனை இருந்தா அதை அவங்களோட பேசிக்கிங்க. என்ன இதுல இழுக்காதீங்க அம்மா. இப்படி அடம் பிடிச்சா எப்படி ஜோசியரே? சரி, ரகுராமுக்கு ஏதோ கண்டக சனி இருக்குன்னு கணிச்சு சொன்னீங்களாமே. மத்தவங்களுக்கு கணிக்கிற நீங்க உங்களுக்கு நேரம் எப்படி இருக்குன்னு கணிக்கிறது இல்லையா? சரி, உங்களை விடுங்க. உங்க பொண்ணோட நேரம் எப்படி இருக்குன்னு கணிச்சிங்களா? இப்போ உங்க பொண்ணோட நேரமும் சரியில்லை. என்ன பண்ற? என் பொண்ணை விட்டுருக்கோ அம்மா. என் பொண்ணை விட்டுருக்கோம்மா. சத்தம் போட்டேன்னு வையே, கண்டக சனி உன் பொண்ணுக்கு தான் வரும். டேய், அக்கா. இவளை கட்டி போடுங்கடா. சரிக்கா. ஏய், அம்மா, என் பொண்ணை விட்டுருக்கோம்மா. இரியாங்கறல இரியா. என் பொண்ணை விடுங்க. சும்மா இரு. உங்களுக்கு வச்சு கேட்டேன்மா. சும்மா இரு. பொண்ணை விட்டுருக்கோ. அம்மா வேண்டாம்மா. உட்காரு. உட்காரு. என் பொண்ணை விட்டுருக்கோ. விடுங்க. அம்மா, கண்ணு, இத பாரு, என் பொண்ணை விட்டுருக்கோம்மா. ரகுராமுக்கு நீ சொன்ன மாதிரி நேரம் சரியில்லை. அவன் உயிர் போக போகுது. அதையும் நான் தான் எடுக்க போறேன். அதுக்கு தான் இவரை உன் கூட அனுப்புறேன். அங்க ஏதோ ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி இவன் ரகுராம் கதையை சத்தம் இல்லாம முடிச்சிருவான். நீ இவனை உன் கூட கூட்டிட்டு போனா மட்டும் போதும். அது வரைக்கும் உன் பொண்ணு இங்க பத்திரமா இருப்பான். அந்த வீட்ல யார்கிட்டயாவது இத பத்தி மூச்சு விட்ட உன் பொண்ணு மூச்சு நின்னுடும். அம்மா அம்மா அம்மா, அதெல்லாம் வேண்டாம்மா, விட்டுருக்கோம்மா. அம்மா அம்மா, இது பெரிய பாவம்மா. பரவாயில்ல ஜோசியர, பாவம் பண்ணிட்டு ஏதாவது பரிகாரம் பண்ணிக்க வேண்டியதுதான். கோவிலுக்கு நாங்க ஒரு பெரிய நன்கொடையே கொடுத்துடுறோம். அப்போ கடவுள் எங்க பாவத்தை மன்னிக்க மாட்டாரா என்ன? உன்கிட்ட சொன்னதை மட்டும் செய். அத மீறி ஏதாவது பண்ண அப்புறம் உன் பொண்ணு உயிரோட இருக்க மாட்டான். புரிஞ்சுதா? அம்மா 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 அம்மா, வேண்டாம்மா, எதுவும் பண்ணிடாதேல்மா. நீங்க சொல்றத அப்படியே நான் செஞ்சிடறேம்மா. டேய், வேலையை முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடு. யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. சரிங்க ஐயா.
அந்த ரகுராம் சாக போறது உறுதி. அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்க போலாம். வாங்க. அங்க என்ன பாக்குறீங்க? வாங்க. அப்பா அப்பா காப்பாத்துங்கப்பா. டேய் அக்கா இந்த பொண்ணு ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. சரி அக்கா. அண்ணே போலாம் வாங்க. சீனு, இன்னைக்கு கடைக்கு போலியா நீ? மாயா, இன்னைக்கு ஸ்டாக்ஸ் எல்லாம் வர வேண்டியிருக்கு. கடையை கொஞ்சம் லேட்டாக தான் திறக்க சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாமல் வீட்டில் பூஜை வேற இருக்குல்ல. சரி. மாமா எல்லாம் சரியா இருக்குல்ல மச்சான்? எல்லாம் சரியா இருக்கு மாமா. ஜோசியர் சொன்ன எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. பெர்ஃபெக்ட்டா வச்சாச்சு மாமா. மத்தபடி தோரண கீரணம்லாம் கரெக்டா இருக்குல்ல? கரெக்டா இருக்கு. பொண்ணுல ஒரு பொண்ணு என் தனவா இருக்க கூடாது. கண்டிப்பா வந்திருக்கிறவங்கள ஒருத்தி தனாதான். துணி எடுமா. துணி எடுமா.